ஜி.டி. நாயுடு பெயரில் கோவையில் புதிய அடையாளம். தமிழகத்தின் மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். தமிழகத்தின் மிக நீளமான சாலை மேம்பாலமாக மதுரை நத்தம் மேம்பாலம் சுமார் 7.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளது. அதனை மிஞ்சும் வகையில் கோவையில் அவிநாசி சாலையில் கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் வரை 10.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் 3வது பெரிய தரை வழி பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. கோவை நகரிலிருந்து விமான நிலையம் செல்வதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க குறைந்தது 45 நிமிடங்கள் ஆகிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டதால் 10 நிமிடங்களில் இந்த தூரத்தை கடக்கலாம். குறிப்பாக விமான நிலையம், கொடிசியா, ஹோப் காலேஜ், நவ இந்தியா, லட்சுமி மில்ஸ், அண்ணா சிலை மற்றும் உப்பிலிப்பாளையம் ஆகிய சந்திப்புகளில் கடும் நெருக்கடியும் ஏற்படுகிறது. எனவே கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கியது. அதில் ஒரு ரயில்வே கிராசிங் வருகிறது. மேம்பாலத்திற்காக மொத்தம் சுமார் 4.90 ஏக்கர் நிலம் 228 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கையகப்படுத்தப்பட்டது. இந்த மேம்பாலம் கட்டுமானம் முன்னேற்பாடு பணி, அதாவது ஃப்ரீகாஸ்ட் முறையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மேம்பாலம் மூலம் நகரிலிருந்து விமான நிலையம் மட்டுமன்றி சேலம், ஈரோடு, திருப்பூர், அவிநாசி ஆகிய பகுதிகளுக்கு இனி விரைவாக செல்ல முடியும். இந்த மேம்பாலத்தின் கோவை விமான நிலையம், ஹோப் காலேஜ், நவ இந்தியா மற்றும் அண்ணா சிலை என்று 4 இடங்களில் ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தில் பாதுகாப்பு சுவர்கள், ரோலர் தடுப்பு கருவிகள், உலகத்தரமான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மேம்பாலம் 4 வழித்தட உயர்மட்ட மேம்பாலமாகவும் 6 வழித்தடத்துடன் கூடிய விரிவுபடுத்தப்பட்ட தரைவழி சாலை என்று மொத்தம் 10 வழித்தடங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜி.டி. நாயுடு பெயர் சூட்டப்பட்டு கோவையின் புதிய அடையாளமாக திகழும் கோவை அவிநாசி சாலை மேம்பாலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை கோல்டுவின்ஸ் பகுதியில் திறந்து வைத்தார். பின்னர் காரில் பயணித்தபடி பாலத்தை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் ஜி.டி. நாயுடு குடும்பத்தினர், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஜி.டி. நாயுடுவின் மகன் ஜி.டி. கோபால் பேசுகையில், அப்பா பெயர் வைத்து பாலம் திறந்தது மிகவும் பெருமையாக இருக்கிறது என்றும், எதிர்பாரா விதமாக ஸ்டாலின் அவர்களை வைத்தது கோவை மாநகரத்திற்கு இந்த பாலத்தால் 1000 வருடங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவிலேயே கோவையில் தான் விமான நிலையத்தை 15 நிமிடங்களில் சென்றடைய முடியும். பெங்களூரு, சென்னை, பாம்பேவில் விமான நிலையத்தில் எளிதாக சென்றடைய முடியாது. இந்த பாலம் கோவையின் பெருமை. நேரம் குறைவாவதோடு தொழில் முனைவோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கோவையின் வளர்ச்சி அபாரமானதாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆஃப்டர் லாங் டைம் கருணாநிதி அண்ட் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் அப்பாவுக்கு. ஸ்டாலின் இதை திறந்து வச்சு இந்த மாதிரி பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்.